ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் எங்கள் வீட்டு பொங்கல் தான் ஸ்டவ்லேயே பொங்கல் வச்சிட்டோம் பாருங்கள். எங்கள் வீட்லேயும் நாங்கள் பால்லாம் ஊற்ற மாட்டோம், வெறும் அரிசி மட்டும் போட்டு தான் செய்வோம். எங்கள் வீட்லேயும் பொங்கல் பொங்கிருச்சு. வடக்கு திசையை நோக்கி தான் வடியுது பாருங்கள். ஃபஸ்ட்டில் வடக்கையும் மேற்கையும் வடிஞ்சிருக்கு. அப்புறம் வெள்ளம் இந்த வருஷம் எல்லார் வீட்டு பொங்கலும் வெள்ளையாக தான் இருக்குது மக்களே. வெள்ளம் நல்ல வெள்ளமாக இல்லையான்னு தெரில, வெள்ளையாக தான் இருக்குது. எல்லா காயும் வாங்கி போட்டு வேக வச்சாச்சு பாருங்கள். ஆனால் பாவக்காய் போடல, பீட்ரூட் போடல, வெண்டைக்காய் போடல. பருப்பு, தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் தனியாக வேக வச்சு காய் வெந்ததுக்கப்புறம் அப்படியே உள்ளே ஊற்றிட வேண்டியதுதான். உள்ளே ஊற்றி அப்புறம் சாம்பார் தூள் போட்டு, தேங்காய் போட்டு, காயம் போட்டு, புளி கரைச்சி ஊற்றி, உப்பு போட்டு நல்லா வேக வச்சு இறக்கி தாளிச்சிட வேண்டியதுதான். இதுதான் எங்கள் வீட்டு பொங்கல் சாம்பார். பொங்கல் அன்னைக்கு மட்டும்தான் இவ்வளோ பெரிய பாத்திரத்தில் எல்லா காயும் போட்டு சாம்பார் செஞ்சு 3 நாளைக்கு சாப்பிடுவோம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தாளித்து ஊற்றியாச்சு. மல்லித்தழையும் போட்டிருக்கேன், தேங்காயும் போட்டிருக்கேன். தேங்காவை தூவி தான் விட்டுருக்குறேன் பாருங்கள். எல்லா காயும் இருக்குது. அப்புறம் காலிஃப்ளவர் செஞ்சுருக்கோம், அப்புறம் பொரிச்சிருக்கோம். ஏன்னா எல்லா காயும் போட்டாச்சுல, அதனால் பொரியல் கூட்டலாம் தேவையில்லை. எப்போவுமே எங்கள் வீட்டில் இதுதான் பொங்கல் ஸ்பெஷல். இந்த சாம்பாரை எல்லா காயும் போட்டு சாம்பார் செஞ்சுருவோம் பாருங்கள். காலிஃப்ளவர் சில்லி தான் இது. 2 காலிஃப்ளவரு. எப்போவுமே தொட்டுக்கு நாங்கள் காலிஃப்ளவர் தான் செய்வோம். மற்ற கூட்டு பொரியல் எதுவும் இல்லை. இது என்னோட பெரிய பொண்ணுக்கு சாப்பாடு கொடுத்தது. ஒரு இலை 20 ரூபா மக்களே. அதனால் இலையை சின்னதாக கிழிச்சாச்சு. இலையை வேஸ்ட் பண்ண மனசு இல்லை. ஏன்னா நம்ம டெய்லிலாம் இலையில சாப்பிட போகிறது இல்லை, எனக்கே ஒரு நாள் தானே சாப்பிடுவோம். அதில் இலையை வேஸ்ட் பண்ண மனசு இல்லை. சின்னதாக கிழித்து எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம். ஆனால் அந்த பிள்ளைங்க எங்கே ஒன்றா உட்காந்து சாப்பிடுதுங்க. இது மறுநாள் காலையில் வெண்பொங்கல் செஞ்சுருந்தேன், இட்லி செஞ்சுருந்தேன், பொங்கல் சாம்பார் வச்சு சாப்பிட்டாச்சு. இட்லி கடை மாவு தான் மக்களே. வீட்டிலலாம் அரைக்கல. நான் ரொம்ப சோம்பேறித்தனமாயிட்டேன். வீடு சேஞ்ச் பண்ணோமா, அதில் ரொம்ப சோம்பேறித்தனமாக ஆகிட்டேன். எனக்கும் கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளமும் வந்துடுச்சு. வீட்டோட ராசியாக என்னென்னு தெரியல. நான் சோம்பேறி ஆகிட்டேனா என்னென்னு